அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே ஆஃபர்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதுவே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃபர் சேல் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஒரு 20,000 மொபைல் வாங்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20,000 பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20,000 ஒரு சூப்பரான கேமரா மொபைல் வேணும் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டைலிஷான கர்வ்டு டிஸ்பிளேவும் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா Realme 12 Pro. உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 23,000 இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB வேரியண்ட்டு 25,000 இருக்கும். 128 போதும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 20,000 கிடைக்கும். ஸோ கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களால் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கு கையில் வாங்கிடலாம். ஸோ 20,000க்கு இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா செட்டப் தான் இருக்குது அண்டு ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்குது. லேட்டஸ்ட்டு Android 14 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுக்குறாங்க 20,000. ஸோ 20,000 டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்து உங்களுக்கு மொபைல் லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா Sony IMX882 அப்படின்னு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மொபைலோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனாக இருக்கும் அண்ட் கேமரா செட்டப்பும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இன்ஹேண்ட் ஃபீல்டும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 வாட் சார்ஜரும் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 5000 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ 20,000 உங்களுக்கு 67 வாட் சார்ஜர் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும்தான் இருக்குது. Realme 12 Pro 5G. ஸோ இதில் உங்களுக்கு கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50+8+32 அப்படின்னு ட்ரிபிள் ரியர் கேமரா ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா, ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூவும் நல்லா தரமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே, டிசைன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ 20,000க்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். பெஸ்ட்டு கேமரா மொபைல் 20,000 வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Realme P1 Pro 5G மொபைல். இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா மொபைல் தான். பட் இதில் வந்து டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17,000 கிடைக்குது. 17,000க்கு ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட எனக்கு ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அதே Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப் செட்டோட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Sony சென்சார் தான் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்டு Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் உங்களுக்கு வந்து 45 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எது எப்படியோ சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து 45 வாட் சார்ஜராக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டைலிஷான லுக்கு கிடச்சிரும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு 17,000 கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 போட்டுருவாங்க. 8GB RAM 128GB வேரியண்ட்டு. அந்த 19,000 உங்களுக்கு ஒரு 1,500 வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 500 பார்த்தீங்கன்னா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அந்த ஆஃபரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 17,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஸோ 17,000க்கு உங்களுக்கு சேம் சிப்செட்டு Snapdragon 6 Gen 1 சேம் Realme. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு தரமான கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடும் 45 வாட் இருக்குது. ஓவராலாக யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 17,000 கிடைக்குது அப்படின்னும் போது சூப்பராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 17,000க்கு எனக்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர் மொபைல் தான். IQ Z9 5G மொபைல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. ஸோ அதே மொபைல் உங்களுக்கு Vivo T3 அப்படிங்கிற நேமில் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா Sony கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் இந்த மொபைலும். ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக காம்பாக்டாக இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் 3 கேமரா மாதிரி செட்டப் இருக்கும். ஸோ இது வந்து Vivo T3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் 8GB RAM 128GB வேரியண்ட் 20,000 இருக்குது. அதுவே 256GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 22,000 இருக்குது. ஸோ 128 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த கார்டு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 17,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும்.
ஸோ 17,000க்கு உங்களுக்கு MediaTek Dimensity 7200 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் 7 லேக்கை கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான சாய்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு மெயின் கேமரா ஒரே ஒரு கேமரா தான், சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. IQ Z9லையும் இதே தான் இருக்குது, அப்படியே டிட்டோ HSL இதில் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோ அண்ட் IQ ரெண்டுலையுமே வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 14 கிடச்சிரும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி அண்ட் 45 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் 17,000 வேணும்னு நினச்சிங்கன்னா விவோ T3 இந்த பர்டிகுலர் 5G மொபைல், அப்படி இல்லாட்டி IQ Z9 ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே மொபைல் தான், ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதே மாதிரி யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலுக்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அமேசானில் IQ Z7 Pro 5G மொபைல் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோ T2 Pro 5G மொபைல் ரெண்டுமே ஒரே மொபைல் தான். பட் இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 இருக்கும். அதை தவிர இதில் வந்து புதுசாக எதுவும் கிடையாது. மேபி உங்களுக்கு அடுத்த மாடல் அதாவது Z9 Pro வந்து வெகு விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் Z7 Pro வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ விவோ T2 Pro IQ Z7 Pro ரெண்டுமே இப்போ 21,000 கிடைக்குது. ஸோ அதே சேம் சிப்செட் தான் உங்களுக்கு MediaTek Dimensity 7200 சிப்செட் தான். பட் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவோட கிடைக்கும். பட் விவோவில் T3 Pro அண்ட் IQவில் Z9 Pro வெகு விரைவில் மேபி நெக்ஸ்ட் மந்தில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா Infinix GT20 Pro. எனக்கு Infinix பிராண்ட்லேருந்து தான் ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 18,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 இருக்குது. ஸோ 24,000க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 256 GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. 8 GB RAM 256 GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் போட்டுறாங்க. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 3,000 தான் கொடுக்குறாங்க. அந்த 3,000 யூஸ் பண்ணிங்கன்னா 21,000 கிடைக்கும். ஸோ 21,000 தான் கிடைக்கும். பட் அவங்க 18,000 போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ஆட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். டோட்டலாக அவங்க சொன்ன 6,000 ஆஃபர் கிடச்சிரும். பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 21,000 தான் மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 21,000க்கு உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியன்ட் கிடச்சிரும். அண்டு MediaTek Dimensity 8200 Ultimate அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 108 MP மெயின் கேமரா அண்ட் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து கேமர்ஸ்க்கு ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, டிசைனும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ரியரில் வந்து லைட்டெல்லாம் எரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமரா அண்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மோட்ரோலாலேருந்து ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்ரோலா H50 Fusion. இந்த மொபைல் 21,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட்டு உங்களுக்கு 23,000 போடுறாங்க. அதில் ஒரு 2,000 கார்டு ஆஃபர் போக 21,000 கிடைக்கும். பட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு 256 GB வேரியன்ட் தான் 25,000 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ 128 GB வேரியன்ட்னா 21,000 கிடைக்கும். பட் இப்போ வந்து அந்த கார்டு ஆஃபரும் பார்த்தீங்கன்னா 1,000 rupees தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரை கட் பண்ணிட்டாங்க. ஸோ 128 GB வேரியன்ட்டு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 22,000க்கு தான் கையில் கிடைக்கும். ஸோ 22,000க்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் 21,000க்கு கிடைக்கும்போது வாங்கினீங்கன்னா இன்னொரு 1000 ரூபா சேவ் ஆகும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான கேமரா செட்டப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. அண்டு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சூப்பரான விஷயம். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு இந்த செக்மெண்ட்டில், அதாவது 28,000ல் மோட்ரோலா H50 Pro வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. பட் மோட்ரோலா H50 Fusion பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக இருக்கும். ஸோ ஒரு தரமான கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா மோட்ரோலாலேருந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 21,000 இல்லை 22,000 கிடைக்குது.
ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டு மோட்டரோலா மொபைல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சூப்பரான கேமரா மொபைலாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ யூசர் ரிவ்யூவில் இது வரைக்கும் பார்த்ததுலே கேமராவுக்கு அண்டு பேட்டரிக்கு, டிஸ்பிளே, டிசைன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி யூசர் ரிவ்யூ தகுந்த மாதிரி உங்களுக்கு மோட்டரோலா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அதே ஒரு 22,000 ஒன் ப்ளஸ்லேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல், அதுவும் லேட்டஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்டு CE4. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நார்டு CE4 பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான மொபைல். 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பட் 25,000ல் 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 22,000க்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் அப்படின்னிங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் நார்டு CE4 செலக்ட் பண்ணலாம். ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி, பேட்டரி லைஃபு, சார்ஜிங், டிஸ்பிளே, வேல்யூ அண்டு மொபைலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் இந்த மொபைலில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 22,000க்கு உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 5500 mAh பேட்டரி வித் 100 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் 22,000 கிடைக்குதுன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான். எனக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Honor X9B இந்த மொபைலில் செலக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு Android 13 தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைச்சிரும். ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் மொபைல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 கிடைக்குது. ஸோ 20,000க்கு மேலே வாங்குற மாதிரினா இது வந்து ஒர்த்து கிடையாது. ஆக்சுவலாக ப்ரைஸ் 22,000 ரூபா போட்டுருக்காங்க. உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ கூப்பன் ஆஃபர் ஒரு 2,000 கொடுக்குறாங்க. இந்த கூப்பனையும் அப்ளை பண்ணிங்க. அண்டு கார்டு பார்த்தீங்கன்னா எந்த கார்டு யூஸ் பண்ணாலும், பேங்க் கார்டு எது யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ 17,000க்கு இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். இந்த Honor X பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, Honor X9B. ஸோ இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000க்கு ரேட்டிங் போட்டிருப்பாங்க. பட் 17,000க்கு பார்க்கும்போது இது வந்து உண்மையிலே ஒர்த்தான டீல். ஸோ 17,000ல் இந்த மொபைல் வந்து உண்மையிலே பெஸ்ட்டான டீல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, அதுவும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro 5G மொபைல் 23,000 கிடைக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து 24,000 தான் இருக்குது. AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் போட்டிருக்காங்க. ஸோ 14 லட்சத்துக்கு உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் வருது அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 23,000க்கு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 8300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேமிங்க்கு ஒரு சூப்பரானது அண்ட் மல்டி டாஸ்கிங்கும் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM, UFS 4.0 அண்ட் 5000 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 67 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 டே பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 23,000க்கு இதோட பெட்டரான ஒரு மொபைல் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்ட அந்த அரௌண்ட் 20,000 மொபைல் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடித்த மொபைல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் போகிறது எல்லாமே லேட்டஸ்ட் மொபைல் அண்டு வேல்யூ ஃபார் மணி மொபைல்ஸ் தான். ஸோ அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.